ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இப்போ மூன்றாவது பகுதி, குறும்பகுதி, பாபிலோனில் யோயாக்கினின் நிலை. நம்ம ஏற்கனவே யோயாக்கின் நாடு கடத்தப்பட்டான் என்று 598 நாடு கடத்தப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறோம். மீண்டும் அதற்கு பிறகு 586 செதக்கியா நாடு கடத்தப்பட்டு அவனுடைய கண்கள் எல்லாம், கருவழிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டான் என்கிற செய்தியும். எனவே செதக்கியா சென்று விட்டான். ஆனால் செதக்கியா நீண்ட காலம் வாழவில்லை. என்றால் அவன் அரசனாக நியமிக்கப்பட்ட போது அவனுக்கு வயது அதிகம். அவன் யாருடைய சகோதரன்? யோசியாவுடைய சகோதரன். யோசியா பொறுப்பேற்றது 640, அவன் இறந்தது 609. இப்போ அவனுடைய சகோதரன் என்றால் அவனுக்கு வயதை ஒட்டி இருக்கும். நிச்சயமாக 40 ஆட்சி பொறுப்பை ஏற்ற யோசியா இப்போ ஏறக்குறைய இவன் ஆட்சி பொறுப்பேற்ற போது 598, செதக்கியா ஆட்சி பொறுப்பேற்ற போது 98. அதை முடிக்கிற போது 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 86 அப்படின்னா நிச்சயமாக 60 கடந்து விட்டான். அந்த காலத்தில் 60 கடப்பது என்பது மிக அரிதான ஒன்று. எனவே அவன் நாடு கடத்தப்பட்ட கொஞ்ச நாளுக்குள்ளாகவே இறந்திருக்க வேண்டும். ஆனால் இக்கோனியா என்கிறவன் அல்லது யோயாக்கின் என்கிறவன் இவனுடைய பேரன், ஜோஷியாவுடைய மகனுடைய மகன்தான். ஜோஷியாவுக்கு யோயாக்கிம் என்கிற மூத்த மகன், அந்த மூத்த மகனுடைய மகன்தான் யோயாக்கின். அப்போ செதக்கியாவை பொறுத்த மட்டில் யோயாக்கின் பேரன். அதனால் அவன் நீண்ட காலம் இருக்கிறான். நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் நீண்ட காலம் இருக்கிறான். எனவே தான் அவனை பற்றிய செய்தி தான் இந்த பகுதியில் இடம்பெறுகிறது. இதுதான் இந்த 2வது அரசியல் புத்தகத்தினுடைய கடைசி பகுதி. நம்ம இந்த அரசியல் புத்தகத்தை 3 பகுதியாக பிரித்தோம். ஒன்று நாடு 2ஆக பிரிக்கப்படுகின்ற அந்த செய்தி, அதனுடைய தொடர்ச்சி. அதுவும் குறிப்பாக தென்னாடு வடநாடு இரண்டும் இணைந்த செய்தியாக இருக்கும். வடநாட்டை பற்றிய அரசியல் பற்றிய குறிப்புகளும் இருக்கும். அதாவது 2 அரசியல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை, அப்புறம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 25ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 26ஆம் வசனம் வரை யூதா நாட்டை பற்றி மட்டும்தான் செய்திகள் இருக்கும். 18ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை 2 வடநாடு தென்னாடு 2ஐயும் இணைத்தே செய்திகள் வரும். 18ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வரை தென்னாட்டை பற்றிய செய்திகள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். அவருடைய அரசுகளை பற்றிய செய்தி தான் இடம்பெற்றிருக்கும். இப்போ 3வது பகுதி, பாபிலோனிய நாடு கடத்தலில் என்ன நிலை. அதில் ஒரு பகுதி மட்டும் 27லேருந்து 30 வசனங்கள் யோயாக்கினுடைய நிலை என்ன, யோயாக்கின் என்ன நிலையில் இருக்கிறான் என்கிற செய்தி மட்டும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாபிலோனில் அடிமைப்பட்டவர்களுடைய எதிர்நோக்கி என்ன, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா, எதிர்நோக்கி இருக்கிறதா, அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதற்கு ஒரு அடித்தளம் போல இந்த பகுதி இருக்கிறது. அவருடைய நிலை எப்படி மாறப்போகிறது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. 4 வசனங்கள் தான், 27, 28, 29, 30. அதில் இதுவரை நமக்கு வந்த பகுதிகள் எல்லாமே அழிவு, இறப்பு, தீமை என்ற பகுதியில் தான் வந்தது. ஆனால் முதலாக ஒரு நம்பிக்கை என்கிற சிந்தனையை இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது. 27 முதல் 30ஆம் வசனம், யோயாக்கினுடைய நிலை, பாபிலோனில் யோயாக்கின் நிலை. 27. யூதா அரசன்
யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 27ஆம் நாளன்று, அதாவது பாபிலோனிய மன்னன் எவில் மொராத்தாக்கு எவில் மொராத்தாக்கு இவன் தான் பபிலோனிய மன்னர்களில் ஏறக்குறைய கடைசி கட்டத்தில் வருகின்ற மன்னன். எவில் மொராத்தாக்கு மர்தோக் என்பது பபிலோனிய கடவுள். அந்த பபிலோனிய கடவுளுடைய பெயர் கொண்டிருப்பவன் தான் இந்த எவில் மொராதாக்கு. இந்த மொராதாக்கு என்கிறவன் அவனுடைய ஆட்சி ஏற்ற ஆண்டு, அதாவது நேபுகாத்நேசார் இறந்து விட்டான். நேபுகாத்நேசார் 560 இறந்து விட்டார். 61 அவர் இறந்த பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறவர் தான் இந்த எவில் மொராதாக்கு. எவில் மொராதாக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்ற கொஞ்ச காலத்திலேயே எல்லாம் தலைகளாக மாறுகிறது. நேபுகாத்நேசார் போல வலிமை உடையவன் அல்ல அடுத்து வந்த அரசர்கள். அப்போ அவங்களுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. அவர்கள் வீழ்ச்சி தொடங்குகிற போது அவர்கள் யார் யாரை அடிமைப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு உயிர் துடிப்பு வருகிறது. இவர்களை ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், எப்பொழுது அடிமைப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய வலுவை இழக்கிறார்களோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர்களை அடிமைப்படுத்தியவர்களுக்கு சாதகம் செய்ய தொடங்குவார்கள். இதுவரை அடிமைப்படுத்தியவர்களுக்கு சாதகம் செய்ய தொடங்குவார்கள். அப்படி சாதகம் செய்கின்ற போது அது இவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலை. ஏன்னால் எதிரி ஒருவன் வருவான், அப்பொழுது அந்த நேரத்தில் உதவக்கூடியவர்கள் யாராக இருக்கணும், அடிமை அவங்க தான் இவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவர்கள் அந்த எதிரியோடு கைகோர்த்து விடாமல் இருப்பதற்காக கடைசி கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, யார் யாரை அடிமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு சாதகமான சில செயல்களை செய்வார்கள். அதைத்தான் இந்த எவில் மொராதத் செய்ய தொடங்குகிறான். அந்த சூழலைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே யூதா அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தினுடைய 37ஆம் ஆண்டு. நம்ம அடிமைப்படுத்தப்பட்டது 597 அல்லது 98. 37னா என்ன, 60. இப்போ 60ல் அதுவருக்கு முன்னாலே நேபுகாத்நேசார் இறந்து விடுகிறான். அது ஒரு ஆலமரம், விருட்சம் விழுந்த உடனேயே மற்ற எல்லாருக்குமே தொடை நடங்குகிறது. அவனுடைய ஆட்சியை தொடர்ந்து வருகின்ற அந்த அரசர்களால் நாட்டை ஒரு கையில் வச்சிருக்க முடியலை. அரசன் இறந்த உடனேயே ஒவ்வொருவரும் சுதந்திரத்தை தேட பார்க்கிறார்கள். நாடுகளத்திற்கு உட்பட்ட அந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு சூழலில் இந்த பபிலோனியர்கள் கடைசி அரசர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். என்றால் எதிரிகள் ஒன்றிணைய போகிறார்கள். குறிப்பாக பாரசீக மன்னனுடைய தலைமையில் அந்த பகுதியில் இருக்கிற மன்னனுடைய தலைமையில் யார் யார் பாபிலோனியர்களுக்கு எதிரிகளாக இருந்தார்களோ அத்தனை பேரும் ஒன்றிணைய பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அடிமைப்பட்ட மக்கள் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யார் விரும்புதா, பாபிலோனி மன்னர்கள் விரும்புகிறார்கள். அந்த சூழ்நிலையைத்தான் இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறது. 37 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது, ஏறக்குறைய 560களிலே அவன் யூதா அரசன் யோயாக்கினை தலைநிமிர செய்து சிறையிலிருந்து விடுவித்தான். இப்பொழுது யாருக்கு விடுதலை கிடைக்கிறது, யோயாக்கினுக்கு விடுதலை கிடைக்கிறது. காரணம் என்ன, எவில் மொராதாக்கு அவன் வலிமையற்றவன், நேபுகாத்நேசார் இறந்து விட்டான். இப்போ இவனுக்குரிய அந்த வலிமையின்மையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் யார் யார் இவன் எதிரி என்று கருதினானோ அவர்களையெல்லாம் இவனுக்கு சாதகமாக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய எதிரி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறான் பாரசீக மன்னனுடைய தலைமையில். அப்போ இவர்களும் அவன் பக்கத்திலே சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக யாருக்கு இப்போ விடுதலை கொடுக்கிறான், யூதா நாட்டைச் சேர்ந்த அந்த அரசன் யோயாக்கினுக்கு அவன் விடுதலை கொடுக்கிறான். சிறையிலிருந்து அவனை விடுவிக்கிறான். 28. யோயாக்கினுடன் அவன் கனிவாய் பேசி பாபிலோனின் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். யோயாக்கினுடன் அவன் கனிவோடு பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பெல்லாம். பாபிலோன் அப்படின்னா பாபிலோன் பல அரசர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது.
இப்போ யூதா நாட்டை சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொனிஷியா நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், சிரியா நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பிலிஸ்திய நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அதே மாதிரி மோவாப் நாட்டை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி அமோனிய நாட்டை சேர்ந்தவர்கள், இப்படி பல நாடுகளைச் சேர்ந்த அரசர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பாபிலோனில் எங்கோ ஒரு இடத்துல சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களில் முதல் கவனம் யாரிடத்தில் போகிறது? யூதாவை சேர்ந்த யோயாக்கீனுக்கு போகிறது. அந்த யோயாக்கீனுடன் கனிவோடு பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பெருமையை அவனுக்கு கொடுக்கிறான். 29. எனவே யோயாக்கீன் தம் சிறை உடைகளை களைந்தெறிந்து, அப்படின்னா சிறையில் இருப்பவர்களுக்கு என்று தனி உடையே இருக்கிறது. இப்பொழுது நம்ம சிறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தனி உடைகள் எல்லாம் இருக்கிறதோ அதே போல தனி உடைகள் யாருக்கு இருக்கிறது? அந்த காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட எல்லா கைதிகளுக்கும் இருந்திருக்கிறது, அரசர்கள் உட்பட. அதுவும் குறிப்பாக இந்த பாபிலோனியர்கள், அசீரியர்கள், இவர்கள் எல்லாருமே தாங்கள் அடிமைப்படுத்திய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை மிக கொடுமையாக நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்து அவர்களை பழிவாங்கி இருக்கிறார்கள். பாபிலோனியர்களும் இதுக்கு விதிவிலக்கல்ல. அசீரியர்களோடு பாபிலோனியர்களை நாம் ஒப்புமைப்படுத்தினால் அசீரியர்களுடைய அந்த நடவடிக்கை கொஞ்சம் பாபிலோனியர்களை விட கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டினோம், அசீரியர்கள் நாடு கடத்தி கொண்டு போனாங்க. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க இனம் வகை பிரித்து கொண்டு போகவில்லை. ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் பேரை கூட்டு போனாங்க, கூட்டு போய் சில நகரங்களில் அமர்த்தினார்கள். ஆனால் இவர்கள் பாபிலோனியர்கள் அப்படி அல்ல. வயதானவர்களை விட்டு யார் நன்றாக உழைக்கக்கூடியவர்களோ அவர்களை அழைத்து, அதுவும் கைவினைஞர்கள், கையால் வல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்று அவர்களை தரம் பிரித்து அழைத்து சென்றார்கள். அதனால் இந்த அடிமைத்தனம் என்பது மிக கடுமையான அடிமைத்தனம். எனவே சிறை உடையெல்லாம் கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவன் தம் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். தன் வாழ்நாள் எல்லாம் அப்படின்னா அங்கே அவன் இறந்து போகிறான் என்று பொருள். அவன் இருக்கிறது வரை, அவன் வாழ்ந்த காலம் வரை. யோயாக்கீன் அங்கே இறந்து போகிறான். அவன் நாடு கடத்தப்பட்டு அங்கே பாபிலோனுக்கு சென்ற பிறகு மீண்டு வரவில்லை. அவனுடைய பேரன் தான் வருகிறான், சலாத்தியாவுடைய மகன் தான் வருகிறான், செருபவேல், நாடு கடத்தப்பட்டு திரும்பி வருவது. அப்படி என்றால் யோயாக்கீன் பிற்காலத்தில் இறந்து போயிருக்கலாம். அதன் பிறகு செலத்தியல், அந்த செலத்தியாளுடைய மகனாகிய இருக்கிற செருபாபேல் தான் மீண்டு அங்கே கோவிலை கட்டுகிறான் எருசலேமில். எனவே விருந்துண்டு வந்தான். அவனுக்கு சிறப்பான மதிப்பு கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அவனை கேவலப்படுத்தி அழைத்து சென்றார்களோ அதுக்கு இணையாக இப்பொழுது அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான். அது மட்டுமல்ல, எல்லா அரசர்களுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அப்போ சமநிலையில் வைத்து பார்க்கிறான். இவன் இனி அடிமை அல்ல. இனி அவனுக்கு அடிமைக்குரிய மதிப்பு அவனுக்கு கொடுக்கக்கூடாது. மாறாக அரச குடும்பத்தை சேர்ந்தவனுக்குரிய மதிப்பை, மரியாதையை நமக்கு வழங்க வேண்டும். இதுவே எதை சுட்டி காட்டுகிறது என்றால், பாபிலோன் பிரச்சனையில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. எப்போ தான் எதிரியாக நினைத்தவனை நண்பனாக பார்க்க ஒருவன் முடிவு செய்கிறானோ அப்பொழுது யாருக்கு பிரச்சனை? எதிரிக்கு பிரச்சனை. அதனால அப்போ இந்த நேரத்தில் அவன் எதிரியாக இருக்கிறவனையும் நண்பனாக அவன் நினைக்க பார்க்கிறான், அல்லது நண்பனாக எல்லாரையும் பார்க்க நினைக்கிறான். தொடர்ந்து 30. அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மன்னன் அவனுக்கு செலவுபடி வழங்கி வந்தான். செலவுக்கு படி வழங்குகின்ற நிலைக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு அரசர்களுக்கும் இவர்கள் யூதர்கள் கப்பம் கட்டுவது போக, இப்போ அந்த எந்த மன்னன் கற்பம் கட்டினானோ அந்த மன்னனுக்கே இப்போ என்ன கொடுக்குறானா? செலவுக்கான படிகளை கொடுக்குறான். பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குது. இந்த நாட்டில் கப்பம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலையிலிருந்து கப்பம் கட்டி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அவர்களுக்கென்று படிகளே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதிலிருந்தே
எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பாபிலோன் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே பாரசீகர்கள் தான். எனவே யூதர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த மதிப்பையும் மரியாதையும் யாருக்கு நன்றி கடனாக செலுத்த வேண்டும்? பாரசீகர்களுக்கு செலுத்த வேண்டும். அவர்களுடைய அந்த அழுத்தம் இருந்ததால் தான் பாபிலோனியர்கள் என்ன செய்தார்கள்? யூதர்களை மதிக்க தொடங்கினார்கள். என்றால் யூதர்களும் தங்களை விட்டு கை நழுவி போய்விட்டார்கள் என்றால் தங்களுக்கு அந்த நேரத்தில் உதவக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் யூதர்களுக்கு அல்லது யூதாவை சேர்ந்த அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய உதவி தேவைப்படும் என்ற போது நமக்கு நிச்சயம் உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தில். எனவே அதையும் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே யோயாக்கின் அவனுடைய அந்த சிறை அடிமைத்தனம் ஒழிகிறது. இனிமேல் அவன் சிறை கைதி கிடையாது, முழுக்க முழுக்க சுதந்திரம் பெற்றவன். எனவே மற்ற அரசுகளோடு, அதாவது பாபிலோனிய அரசுகளோடு உண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் செலவுப்படிகளும் அவனுக்கு வழங்கப்படுகிறது. எனவே இத்துடன் ஒரு நம்பிக்கை சிந்தனையோடு இந்த அரசர்கள் 2வது புத்தகம் முற்று பெறுகிறது. அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட யோயாக்கினுக்கு விடுதலையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வெகு அருகிலே தெரிகின்றது. இதுவரை அவன் கிடந்தது எல்லாமே பாதாள சிறையில். இப்பொழுது பாதாள சிறையிலிருந்து, இருட்டு சிறையிலிருந்து அவன் வெளிச்சத்துக்கு வருகிறான். மிகப்பெரிய உலகம் என்கிற வெளிச்சத்துக்கு வருகிறான். அந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த யோயாக்கினுடைய இந்த விடுதலையை அல்லது அவன் மீண்டும் மற்ற அரசுகளோடு உணவு உண்கின்ற அந்த நிகழ்வை பார்க்க முடியும். இப்போ இந்த இறுதி அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்வை சுட்டி காட்டுகிறது. அதாவது விடுதலை கிடைப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல். இப்போ இந்த கடைசி அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்தி நம்ம கொண்டு போகலாம் தந்தையே? ஏறக்குறைய அரசர்கள் 2 புத்தகத்தையும் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த இறுதி அதிகாரம் என்பது 24ஆம் அதிகாரம் மிகப்பெரிய ஒரு கொடுமையையும் சித்தரிக்கின்றது. அதே சமயத்தில் அந்த கொடுமை நிகழ்ந்தாலும் அதில் ஒரு எதிர்நோக்கையும் சுட்டி காட்டுகிறது. எதிர்நோக்கு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை நாம் அறிவோம். பவுலுடைய திருமுகம், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம், நெவர் டிசப்பாயிண்ட்ஸ், ஹோப் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ். எதிர்நோக்கு ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அந்த ஒரு சிந்தனை தான் இந்த புத்தகத்தினுடைய கடைசி செய்தியை. இஸ்ராயேல் அல்லது யூதா நாட்டினுடைய இறைவாக்கினர்கள் அடிக்கடி சொல்லி வந்த செய்தியே இதுதான். இறைவாக்கினர்களுடைய புத்தகங்களை நம்ம பார்த்தோம்னா தொடக்கத்தில் அவங்க எல்லாம் அழிவு அழிவு அழிவும் சொல்லுவாங்க. கடைசி கட்டத்தில் ஒரு நம்பிக்கையினுடைய ஒளியை அவர்கள் அப்படியே அள்ளி தெளிப்பார்கள். அது எந்த இறைவாக்கினராக இருந்தாலும் சரி, நாடு கடத்தலுக்கு முந்தைய இறைவாக்கினராக இருந்தாலும் சரி, நாடு கடத்தலுக்கு பின்னால் வந்த இறைவாக்கினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி தெரிவது நமக்கு தெரியும். அந்த புத்தகத்திலே வெளிச்சம் தெரியும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, the fake end of the tunnel, there will be a hope, there will be a light. எப்படியும் டனல் இருக்குது, ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. சுரங்கப்பாதை ஒரு வெளிச்சத்தை தான் கடைசியில் நமக்கு காமிக்கும். அந்த சுரங்கப்பாதை இருட்டாகவே இருக்க போகிறதில்ல. ஒரு முனையில் அது வெளிச்சத்தை காட்டும். கொஞ்சம் நடக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் கால் வலிக்கும், கொஞ்சம் நம்பிக்கை இழந்த தன்மையில் இருக்கும். எப்படி இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு அது ஒரு வெளிச்சத்தை காட்டும். அதே மாதிரி தான் இந்த 25ஆம் அதிகாரமும் மிக கடுமையான ஒரு இழிவும் அதே மாதிரி இழப்பையும் இந்த யூத இனம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாடு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறது. எருசலேம் நகர் அழிக்கப்படுகிறது. கோவில், அவர்களுடைய ஆன்மா என்று நினைத்த அந்த கோவிலே முழுவதுமாக தகர்க்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இதை போல அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வித ஒரு இழப்பையும் சந்தித்திருக்க மாட்டார்கள்.
இந்த வரலாற்று புத்தகங்களிலே முதல் புத்தகம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு, ஒரு கனவோடு தொடங்குகிறது. வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். நுழைந்து ஒரு வெற்றி மேல் வெற்றி, எங்கு போனாலும் வெற்றி. அதுதான் முதல் புத்தகம் சொல்லுகிறது. வரலாற்று புத்தகங்கள் கடைசி புத்தகம் ஒரு சோக கீதமே இசைக்கிறது. எப்படி நாடு முழுவதுமாக அழிந்தொழிகிறது, எந்த நாட்டை மோசேயும் யோசுவாவும் கனவு கண்டு இந்த மக்களுக்கு கைகாட்டினார்களோ அந்த நாடு எப்படி அவர்களுடைய கையை விட்டு இன்னொரு இனத்திற்கு போகிறது, பபிலோனிய இனத்திற்கும் அசீரிய இனத்திற்கும் போகிறது என்பதை இந்த புத்தகம் கடைசி அதிகாரம் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் இது ஒரு முற்றுப்பெறுகின்ற கதை அல்ல, இது ஒரு தொடர்கதை. இதுவரை நாடு, பாதுகாத்த நாடு, கொடுக்கப்பட்ட நாடு, வாக்களிக்கப்பட்ட நாடு, உங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நாடு இன்னொருடைய கைக்கு போனதை பார்ப்பீர்கள். மீண்டும் அந்த நாடு உங்களுக்கு வரும். அதனுடைய முதல் அறிகுறி தான் நாம் பார்த்த அந்த யோயாக்கின் மன்னனுடைய விடுதலை. விடுதலை என்கிற செய்தியோடு தான் இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. அப்படின்னா எந்தவித வரலாறும் இழப்போடு முடிவுறுவதில்லை. ஒரு நம்பிக்கை கீதம் அங்கே இசைக்கப்படும், நம்பிக்கை ஒளி அங்கே ஒளியேற்றப்படும். மிக அற்புதமாக இந்த சிந்தனையை இந்த நூலினுடைய ஆசிரியர் கடைசி அதிகாரத்தில் அந்த கடைசி வருகிற 9 வசனங்களில் வைக்கிறார். அந்த 9 வசனங்களும் இங்கே நாம் ஏற்கனவே பார்த்த 25 அதிகாரங்களுக்கும் ஒரு மணிமுடி போல அமைகிறது. ஹோப் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ். மனித வாழ்க்கையில் அடிப்படையானது நம்பிக்கை தான், எதிர்நோக்கு தான். இந்த எதிர்நோக்கு நமக்கு மறைஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த எதிர்நோக்கை கடைசி அதிகாரத்தில் ஒரு மணிமுடி போல வைத்து இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார் ஆசிரியர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்கக்கூடியது. எப்படித்தான் வீழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய வீழ்ச்சிகள் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக ஒரு ஒளி கீற்று கிளம்பும். அந்த ஒளி கீற்று நம்மை வழி நடத்தும். இதை யாரும் மறுக்க முடியாது. இழப்புகளுக்கு பின்னால் ஒரு ஒளிக்கீற்று இருக்கும். ஒரு எதிர்நோக்கினுடைய ஒளிக்கீற்று எப்போதுமே துளைத்துக்கிட்டு இருக்கும். அதனால் இழப்புகள் என்பது இறுதி கிடையாது.